Dear aspirants, welcome to Alpha Coaching Center. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் 22 ஓட क्वेश्चन எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது நமக்கு 1 to 5th குள்ள இருக்குதா கொஞ்சம் ஈஸியா டக்குனு ஃபாஸ்டா பார்த்துடலாம். கீழ்காணும் எழுத்துக்களின் செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எது? சோ கீழ்காணும் எழுத்துக்களின் செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா செங்கோணம் அப்படி நமக்கு என்னது? இதுதான் நமக்கு என்னது? செங்கோண. இதான் நமக்கு என்ன? செங்கோணம். எந்த இடத்துல பாருங்க எல் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ ஈஸி ஆன்சர். ஏன்னா எல் தான் நமக்கு என்ன இருக்கு? செங்கோணம் இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ ஈஸி ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளில் கத்திரிக்காய் ரூ 4500 இருக்கும், தக்காளி ரூ 7800 இருக்கும், வெங்காயம் ரூ 26500 இருக்கும், உருளைக்கிழங்கு ரூ 7825 இருக்கும், பீட்ரூட் ரூ 825க்கும் விற்கப்பட்டது. அந்நாளில் விற்ற காய்கறிகளின் மொத்த தொகையை காண்க. ஸோ எல்லாமே என்ன மொத்தமா இவ்வளவு வித்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? கத்திரிக்காய் 4500, தக்காளி 7800, வெங்காயம் 26500, உருளைக்கிழங்கு 7825, அதே மாதிரி பீட்ரூட் 825. ஸோ எல்லாத்தையும் கூட்டலாம். பாருங்க 5 + 5 10, மீதி 1, 1 + 2 + 4, 4 + 1 5, இங்க 8 + 8 16, 21, 29, 34 4, மீதி 3, 7 6 13, 13 7 20, 27, ரிமைனிங் 2 2 4, அப்ப 47450. சோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். அப்ப மொத்த தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 47450 ரூபாய். ஒரு வகுப்பறையில் 23 நாற்காலிகள் உள்ளன. ஒரு நாற்காலியின் விலை ரூ 725. 23 நாற்காலியின் மொத்த விலையை காண்க. ஒரு நாற்காலி 23 ரூபானா 23 நாற்காலி நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஒரு நாற்காலி நமக்கு எவ்வளவு? 725 ரூபாய். அப்ப 23 நாற்காலி நாம என்ன பண்ணுவோம்? 23 × 725 மல்டிபிள் பண்ணா 3 5 மீதி 1 2 3 6 6 1 7 3 7 21 2 5 10 மீதி 1 2 4 4 1 5 2 7 14 5 7 6 6 1. அப்ப 16675. அப்ப 23 நாட்களின் விலை எவ்வளோ? 16675 ரூபாய். சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். மில்லி மீட்டரில் காண்க. 70 சென்டிமீட்டர் எத்தனை மில்லி மீட்டர்? சோ 1 மில்லி மீட்டர் நமக்கு எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். சரி 1 மில்லி மீட்டர் நமக்கு எவ்வளோ? மாத்திரமா 1 சென்டிமீட்டர் நமக்கு எவ்வளோ? 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் நமக்கு எவ்வளவு? 10 மில்லிமீட்டர். அப்ப நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சோ மில்லிமீட்டருக்கு மாத்தோம்னா 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்னா 70 சென்டிமீட்டர் 70 × 10 700 மில்லிமீட்டர். அப்ப 700 மில்லிமீட்டர். சோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். 700 மில்லிமீட்டர். ஒரு கம்பெனி 6 வேலையாட்களுக்கு சம்பளமாக 93000 கொடுத்தது எனில் ஒரு வேலையால் எவ்வளவு சம்பளம் பெற்று இருப்பார்? சோ 6 பேருக்கு எவ்வளவு? 93000 கொடுத்திருக்கு. அப்ப 93000 divided by 6. அப்ப ஒரு ஆளுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருமா? பாருங்க 1 டைம் இங்க 9 ஒரு ஆள் இருக்கு, ரிமைனிங் 3 33 னா IR 30 மீதி 3 மறுபடியும் IR 30 ரெண்டு ஜோ அப்படியே மேல ஏத்திக்கலாம். சோ 15500. அப்ப ஒரு ஆள் சம்பளம் எவ்வளவு நமக்கு? 15500. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 4327 18 ஆல் வகுத்து ஈவி மற்றும் மீதி காண்க. சோ 4327 18 வகுத்து என்ன கிடைக்கும் பாருங்க? 1 டைம் மேல அடிச்சோம்னா 2 18 36, மீதி 7 72 4 18 72, மீதி என்ன மேல இப்ப 0 போடுறோம். மீதி நமக்கு என்ன? 4320 வருது. மீதி நமக்கு என்ன இருக்கும்? 7 இருக்கும். மீதி நமக்கு என்ன இருக்கும்? 7 இருக்கும். அப்ப 240 மீதி பாத்தீங்கன்னா 7. ஈவி 240 மீதி நமக்கு என்ன? 7. நீ 7th क्वेश्चन பாருங்க. 1 3 6 டேஷ் 15 டேஷ் 28. சோ இந்த சீக்வென்ஸ் கையில பாருங்க ஈஸியா நிமிஷம் டிஃபரன்ஸ் எல்லாம் 2, இங்க டிஃபரன்ஸ் 3. அப்ப அடுத்து நம்ம கண்டிப்பா இருக்கும் 4 இருக்கும். அப்ப 6 + 4 10, இது நமக்கு என்ன? 5. அப்ப அடுத்து நம்ம என்ன இருக்கும்? 15 + 6 னா 21. அப்ப 10, 21. சோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 8. ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண் ஒரு வர்க்க எண்ணாகும். சோ இங்க நமக்கு என்னன்னா வர்க்க எண்ணுனா நமக்கு சதுர எண் வர்க்க எண் ஒன்று தான். சோ ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். 8 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 64 என்பது டேஷ் சதுர எண்ணாகும். சதுர எண் 64 8 8 நமக்கு எவ்வளவு? 64. அப்ப 8 ஸ்கொயர் நமக்கு என்ன? 64. அப்ப 8 ஓட சதுர எண் நமக்கு என்னது? 64. சோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 10 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர் மற்றும் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் நீளம் உள்ள 3 கைகள் உள்ளன எனில் 3 கைகளின் மொத்த நீளம். சோ மூணுமே என்ன பண்ணணும்? கூட்டணும். பாருங்க 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 15 சென்டிமீட்டர், 1 மீட்டர்
25 சென்டிமீட்டர். கூட்டினா பாருங்க 25 + 15 40, 40 + 60னா 40 + 20னா 60 சென்டிமீட்டர். இங்க 1 + 2 3, 3 + 1 4, அப்ப 4 மீட்டர். அப்ப 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 11 பாருங்க, 72 டிகிரி கோணத்திற்கு நிரப்பு கோணம் எழுதுக. ஸோ நிரப்பு கோணம் நமக்கு என்னது, 2 கோணத்தை கூட்டினா நமக்கு 90 டிகிரி கிடைக்கணும். அப்ப 90 டிகிரி 72 டிகிரி கழிச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும், நிரப்பு கோணம் கிடைச்சிருமா? அப்ப 72 நிரப்பு கோணம் நமக்கு என்னது, 18 டிகிரி. 90 72 18. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 24 மற்றும் 30 எண்களுக்கு பொது காரணிகள் காண்க. ஸோ காரணிகள் என்னென்ன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். 24 காரணிகள் என்னன்னா 1 2, ஏன்னா 1ஆவது பட்டியல் 2ஆவது பட்டியல் வரும், 3 4 5ல வராது, 6ல வரும், 8ல வரும், 9 10ல வராது, 11 12ல வரும், அடுத்து 24. ஓகேவா? அதுக்கப்புறம் 30 காரணிகள் பாருங்க, 1 2 3 4ல வராது, 5 6 7ல வராது, 8 9 எதுலையும் வராது, டேட்டா 10ல வரும், 10க்கு அப்புறம் 15 அப்புறம் 30. ஸோ பொது காரணிகள் பாருங்க 1 2 3 6. ஸோ இதனால பொது காரணிகள் அதாவது இருக்க வேற எதுவுமே இல்லை. இப்போ 1 2 3 6. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 1 2 3 6. 49க்கு அடுத்த அடுக்கு எண் எது? ஸோ 13 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 49க்கு அடுத்த அடுக்கு 49 7ஓட ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் நம்ம முன்னே பார்த்தா 64. அப்போ அதோட அடுத்த அடுக்கு என்னன்னா நமக்கு 64. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 17 ரம்யா உடற்பயிற்சியகத்துக்கு 5 நாட்களுக்கு ஒரு முறை செல்கிறாள். கவிதா உடற்பயிற்சியகத்திற்கு 6 நாட்களுக்கு ஒரு முறை செல்கிறாள். இருவரும் ஒரே நாளில் உடற்பயிற்சியகத்திற்கு செல்வதற்கு துவங்கினர் எனில் எத்தனை நாட்கள் இருவரும் மீண்டும் சந்திப்பார்? ஸோ ஏன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்யா வந்து 5 நாட்கள் ஒரு டைம் போறாங்க, கவிதா 6 நாட்கள் ஒரு டைம் போறாங்க. 2 பேரும் ஒரே நாள்ல உடற்பயிற்சி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்போ மறுபடியும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. 5க்கு 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். 5க்கு 6க்கு எல்சிஎம் நமக்கு என்னது 30. ஸோ 5க்கு 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன 30. ஸோ 30 தான் ஆன்சர். பாருங்க எப்படின்னா, இப்போ ரம்யா வந்து ஃபர்ஸ்ட் 5 நாள் ஒரு டைம் போவாங்க, அடுத்து 10 நாள் போவாங்க, 5 20 25 30 35 இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ரம்யா 5 நாட்கள் ஒரு டைமு, அதே மாதிரி இன்னொருத்தர் கவிதா 6 நாட்களுக்கு ஒரு டைம். அப்ப 6 12 18 24 30 36 இந்த நாட்கள் டைம் போவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப மீண்டும் ஒரு எப்ப சந்திப்பாங்க கேட்கறாங்க. பாருங்க மீண்டும் பாருங்க எப்ப சந்திப்பாங்க, 2 பேருமே 30 நாள் என்ன பண்ணாங்க, மீண்டும் சந்திச்சிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 14க்கு ஆப்ஷன் சி. 15 பாருங்க 3500 மில்லிகிராமை கிலோகிராமாக மாற்றுக. சோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். ஸோ 1000 மில்லிகிராம். அப்போ 3500 1000 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண கிடைக்கும் 2 0 போயிடும். அப்போ 3.5. அப்போ 3 கிலோ 500 மில்லிகிராம். ஸோ 3 கிலோகிராம் இன்னொன்னா 500 மில்லிகிராம். ஸோ 3 கிலோ கிராம் 500 மில்லிகிராம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 3 கிலோகிராம் 500 மில்லிகிராம். நெக்ஸ்ட் 14 கண்ணாடி குடுவையில் 25 கிலோ 125 மில்லிகிராம் அளவு கொண்ட மருந்தை வைக்க முடியுமெனில் 7 கண்ணாடி குடுவையில் வைக்கக்கூடிய மருந்தின் எடை என்ன? ஸோ ஒரு கண்ணாடி குடுவையில பாருங்க, ஒரு கண்ணாடி குவளையில எவ்வளவு இருக்கு நமக்கு, 25 கிலோ 125 மில்லிகிராம் இருக்கு. ஸோ அப்ப 7 கண்ணாடி குடுவையில் எவ்வளவு இருக்கும்? அப்ப 7 கண்ணாடி குடுவைனா என்ன பண்ணும், 7ஆல மல்டிபிள் பண்ணிடணும். அப்ப 7 25 நமக்கு எவ்வளோ, 125. அதே மாதிரி இப்போ தனியாக பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே இது கிலோ. அதே மாதிரி மில்லிகிராம் தனியாக பண்ணிக்கலாம். 7 125 மில்லிகிராம். ஸோ இங்கே 1000க்கு மேலே போச்சுன்னா இங்கே என்ன பண்ணி ஒன்று கூட்டிக்கணும். 1000க்கு கம்மியாக பாருங்க, 7 125 நமக்கு கிலோ 875. அப்போ 875 மில்லிகிராம். ஸோ 1000க்கு மேலே போனால் அப்படியே விட்டுலாம். அப்போ 175 கிலோ 875 மில்லிகிராம் எவ்வளோ இருக்கும் நமக்கு மருந்து இருக்கும். ஸோ அப்போ பாருங்க 175 கிலோ 875 மில்லிகிராம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 17வது क्वेश्चन பாருங்க, 36 லிட்டர் 400 ml மைனஸ் 12 லிட்டர் 500 ml வித்தியாசம் காண்க. சோ ரெண்டுக்கு வித்தியாசம் கேக்குறாங்க. சோ 36 லிட்டர் என்ன பண்ணோம், 36 லிட்டர் 400 மில்லி லிட்டர், இங்க பாத்தீங்கன்னா 12 லிட்டர் 500 மில்லி லிட்டர் ரெண்டையும் கழிக்கணும். 400 500 போகுது, பக்கத்துல கடை வாங்கிக்கலாம். இங்க கடைனா என்ன இருக்கும், 35 இருக்கும். இங்க ஒரு லிட்டர்னா நமக்கு எவ்வளவு மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர். அப்ப 1000 + 400 1400. 1400 500 போச்சுன்னா 900 மில்லி லிட்டர். 35 12 போச்சுன்னா 23. அப்ப 23 லிட்டர் 900 மில்லி லிட்டர். அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 17 பார்த்தா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 23 லிட்டர் 900 மில்லி லிட்டர். 18 பாருங்க, வில்சன் என்பவர் 240 கிலோமீட்டர் தொலைவை 60 கிலோமீட்டர் மணி என்னும் வேகத்தில் கடக்கிறார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? பாருங்க
240 கிலோமீட்டர்னா 60 கிலோமீட்டர் டைம்ல 60 கிலோமீட்டர் பர் மணி வேகத்துல கிடக்காரு. ஸோ நமக்கு என்னது தொலைவு பை வேகம் நமக்கு என்ன டைம். ஸோ அடிச்சோம்னா என்ன கிடைக்கும் 4 டைம். 1 60 60 4 60 240. அப்ப 4 மணி நேரத்தை என்ன பண்ணிருப்பாருன்னா கடந்திருப்பாரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 19 பாருங்க. பிரபு ஒரு பயணத்திற்காக 1 கிலோமீட்டருக்கு 9 ரூபாய் செலவழித்தார் எனில் 580 கிலோமீட்டர் தொலைவு பயணம் மேற்கொள்ள செலவிட்ட மொத்த தொகை எவ்வளவு? ஸோ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் செலவிடுறாரு. அப்ப மொத்தம் எவ்வளோனா 580 கிலோமீட்டர் போறாரு. அப்ப 580 கிலோமீட்டர்னா 9 × 580 பாருங்க. 0க்கு 0 தனியா போட்டுக்கலாம். 8 9 72 மீதி 7 5 9 45 45 7 52. அப்ப 5220 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். இதுவா क्वेश्चन பாருங்க. 42 நிமிடங்கள் மணி நேரத்தில் மாற்றுக. ஸோ 42 நிமிடம் மணி நேரத்தில் மாறும். 1 மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளவு நிமிடம்? 60 நிமிடம். அப்ப 42 நிமிஷத்தை என்ன பண்ணலாம்? 60 நிமிஷம் டிவைட் பண்ணா மணிக்கு மாறியுமா? பாருங்க. டைம் 7 6 42 இங்க 10 6 60. அப்ப 7/10 என்னன்னா 0.7 மணி. ஸோ 0.7 மணி. ஸோ ஆப்ஷன் 7/10 கொடுத்துருக்காங்க. அப்ப 7/10 மணி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 20க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 21 பாருங்க. கோணத்தின் வகையை காண்க. கோணம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது நமக்கு எப்படி என்ன கோணம்? இது நமக்கு குறுங்கோணம். ஸோ என்ன நமக்கு இது நமக்கு எப்படி இருக்கும்? செங்கோணம். இது நமக்கு விரிகோணம். ஸோ இங்க நமக்கு இது குறுங்கோணம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். குறுங்கோணம். ஒரு செவகத்தின் நீளம் 14 மீட்டர் மற்றும் அகலம் 10 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. ஸோ செவகம் இருக்கு, நீளம், இது நமக்கு அகலம், இது நமக்கு நீளம், இது அகலம். ஸோ சுற்றளவு எல்லாத்தையுமே கூட்டணும். அப்ப 2L 2L நமக்கு என்னது 24. ஏன் 2L போறோம்? ஏன்னா இங்க மொத்தம் 2L இருக்கு. அப்ப 14 + 14 28 மீட்டர். பிளஸ் இங்க 2B இருக்கு. 2B நமக்கு 2 10 20. அப்ப 20 மீட்டர். 2 கூட்டினா நமக்கு எவ்வளவு? 48 மீட்டர். செவகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2L + 2B. ஸோ 2L + 2B சப்ஸ்டிட் பண்ணினா 48 மீட்டர். 23 பாருங்க. ஒரு மனையின் விலையானது ஒரு சதுர மீட்டருக்கு 800 எனில் 15 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட மனையின் மொத்த விலை என்ன? சதுர மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இங்க 15 மீட்டர் நீளம் 10 மீட்டர் அகலம் ஒரு பரப்பளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தா இது நீளமான செவகம். செவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. ஸோ L 15, B வந்து 10. 2 கூட்டினா 150 மீட்டர். 150 மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 800 ரூபா. அப்ப 150 மீட்டர் ஸ்கொயருக்கு 150 × 800. பாருங்க 3 ஜீரோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா 3 ஜீரோ தனியாக எடுத்துக்கலாம். 8 15 நமக்கு எவ்வளோ? 8 15 120. அப்ப 1,20,000 ரூபாய். அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 23க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 24 கொஸ்டின் பாருங்க. 27 அருகே உள்ள 10ற்கு முழுமைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு. 27 10ஓட மதிப்பு என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தணும். அடுத்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு? 7 இருக்கு. ஸோ 7 5 பெருசா என்ன பண்ணணும்? உங்களை கூட்டிக்கணும். கூட்டினா கிடைக்கும் 3. இங்க என்ன 0 ஆயிடும். அப்ப 30. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 25 பாருங்க. அருணிடம் 47 ரூபாயும் ராஜாவிடம் 54 ரூபாயும் உள்ளது எனில் மொத்த மதிப்பை காண்க. மேலும் அதனை அருகிலுள்ள 100ற்கு முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க. ஸோ 47 54 2 கூட்டினா எவ்வளோ இருக்கும்? 47 + 54 நமக்கு 101. ஸோ 101 ரூபா மொத்தமாக அவங்க கிட்ட இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்? 100க்கு என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தணும். அதாவது 100க்கு என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தணும். 100க்கு முழுமை பக்கத்தில் நம்பருக்கு அடுத்த வலது பக்கம் பாருங்க 0 இருக்கு. 0க்கு 5 விட சின்ன நம்பர். ஸோ எதையுமே பண்ணணும் அப்படியே வச்சுக்கலாம். மீதி ரெண்டுமே என்ன 0 ஆயிரும். அப்போ நமக்கு முழுமைப்படுத்த என்ன கிடைக்கும்? 100. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ரொம்ப ஈஸியா டக்குனு பார்த்தலாம் பாருங்க. 26வது क्वेश्चन. ஒரு சதுரத்தின் பக்கம் 7 மீட்டர் எனில் அந்த சுற்றளவை காண்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு 4a. அப்ப 4 × 7 னா 28 மீட்டர். சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 28 மீட்டர். நெக்ஸ்ட் 27வது क्वेश्चन பாருங்க. பெயர் பலகையின் கன அளவை காண்க. சோ என்ன நீளம் கொடுத்திருக்காங்க, அகலம் கொடுத்திருக்காங்க, உயரம் கொடுத்திருக்காங்க. சோ கன அளவு கேக்குறாங்க. செவகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? L × B × H. ஏன்னா நீளம் அகலம் உயரம் தான் செவகம் தான். நீளம் எவ்வளவு? 20, அகலம் 90, உயரம் 2 சென்டிமீட்டர். சோ 2 நமக்கு எவ்வளவு? 40 × 90. 2 ஜீரோ தனியாக எடுத்துக்கலாம். 4 9 எவ்வளவு? 36. அப்ப 3600 சென்டிமீட்டர் கியூப். சோ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 3600 சென்டிமீட்டர் கியூப். 28வது क्वेश्चन பாருங்க. 300 சென்டிமீட்டர் × 200 சென்டிமீட்டர் × 20 சென்டிமீட்டர் நீளம் உள்ள சுவரை எழுப்ப 20 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கற்கள் எத்தனை தேவை? மொத்தம் சுவர் வந்து பாத்தீங்கன்னா நீளமா ஒரு சுவர் இருக்கு. அதுக்கு செங்கல் இருக்காங்க. எத்தனை செங்கல் தேவைங்கிறாங்க. பாருங்க நீளம் என்ன சொல்லிட்டாங்க? 300 சென்டிமீட்டர் × 200 சென்டிமீட்டர் × 20 சென்டிமீட்டர். பாருங்க டிவைட் பை செங்கல் எத்தனை தேவைன்னா டிவைட் பண்ணா எத்தனை செங்கல் தேவைன்னு தெரிஞ்சிடும். பாருங்க அப்ப 20 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர். சரி, இங்க ஒரு டைம், இங்க எத்தனை டைம்? 10 டைம். இங்க ஒரு 10 10, இங்க ஒரு டைம், இங்க 4 டைம்.
ஸோ இப்போ 4 × 300 நமக்கு 4 300 எவ்வளோ 1200 சென்டிமீட்டர் எல்லாமே என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை செங்கல்கள் தேவைப்படும் 4 300 நமக்கு 1200 செங்கல்கள் தேவைப்படும். அப்போ மொத்தமாக செவுத்துல நிரப்பத்துக்கு நமக்கு எத்தனை செங்கல்கள் தேவைப்படும் 1200 செங்கற்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 29 பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 கோவைகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளை பாருங்க லெஸ் தென் பிளஸ் கிரேட்டர் தென் தேவைப்படுத்தி நிரப்பும். ஸோ என்ன கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் தப்பா இருக்கு பாருங்க 7 + 8 டேஷ் 20/2. ஸோ 7 + 8 நமக்கு எவ்வளோ 15, 20/2 நமக்கு எவ்வளோ 10. ஸோ இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் பாருங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் கிரேட்டர் சிம்பிள். ஸோ கிரேட்டர்னா நமக்கு 15. ஸோ 15 greater than 10. ஸோ 15 நமக்கு என்ன கிரேட்டர் தானே இருக்கும். அப்போ இந்த சிம்பிள் எங்க இருக்கு பாருங்க ஸோ டில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 30 கொஸ்டின் பாருங்க. ஸோ இது சேம் அதே கொஸ்டின் இது சரியான குறியீட்டை பெட்டியில் நிரப்பும். 10 நமக்கு எவ்வளோ 20, 15 + 20 35. ஸோ எது நமக்கு பெருசு இதான் பெருசு. அப்போ இந்த சிம்பிள் எப்படி இருக்கணும் ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸோ இதை என்ன பாருங்க கிரேட்டர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி சிம்பிள் பெருசு சிம்பிள் யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆரியாட். ஸோ தாமஸ் ஆரியாட் இது 10th புக் 6th புக்ல ஒரு கொஸ்டின் 6th மேக்ஸ்ல நமக்கு இருக்கு தாமஸ் ஆரியாட். greater than less than அப்படி சிம்பிள் யூஸ் பண்ணா தாமஸ் ஆரியாட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகே நல்லா பார்த்தோம் தாமஸ் ஆரியாட். ஓகேவா. சோ ஓகே फ्रेंड्स நமக்கு 1 to 5 தான் பார்த்திருக்கோம். சோ டக்குனு முடிச்சிட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you so much.